destination is on the left. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஃப்கான் vlog. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? we all are doing good. இந்த வீடியோ ஒரு செலிப்ரேஷன் வீடியோ அப்படி என்றும் சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸுக்காக வேண்டியே நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமலுக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காகத்தான் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். நம்மளோட ரிஃப்கான் vlog யூடியூப் சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டு, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டியும் எங்களோட கிட்ஸ் கிளம்புக்கு வந்ததுலேருந்தே பீஸா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பீஸா ஹட்டு போயிருக்கோம். இந்த முறை 1K சப்ஸ்கிரைபர்ஸை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி டொமினோஸ் பீஸாவை நாங்கள் சாய்ஸ் பண்ணினோம். ஸோ எங்களோட கிட்ஸையும் கூட்டிகிட்டு நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வேண்டி ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன். சின்னவங்களுக்கு பீஸா அனுச்சுன்னா எப்போவுமே ஒரு விருப்பம் தான். அதுலேயும் எங்களோட சின்னவங்களுக்கு பீஸா அனுச்சுன்னா அவ்வளோ விருப்பம். அதுலேயும் உஸ்மானுக்கு பீஸா அனுச்சுன்னா அப்படி ஒரு விருப்பம். அவர் எப்போவுமே என்கிட்ட பீஸா செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பார். அவருக்கு வீட்டில் செய்கிற பீஸா அனுச்சுன்னா அவ்வளோ விருப்பம். நாங்கள் ஏர்லியாக பீஸா ஹட்டில் சாப்பிட்ருக்கோம். பட் டொமினோஸில் எப்படின்னு சொல்லி தெரியா, அதை ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு டொமினோஸ் எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ட்ரை. உஸ்மானம் வந்துட்டு பீஸா அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார். பட் எனக்கு இந்த டைமில் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறதுக்கு டைம் கிடைக்கல. என்னென்னு சொன்னால் நாங்கள் ட்ராவலில் இருக்கிறதால வீட்டை டைம் எடுத்து அப்படி செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போய்த்து, அதனால் நாங்கள் வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வேண்டியும் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் டொமினோஸுக்கு வந்திருந்தோம். இன்ஷால்லா நான் வீட்டில் செய்கிற ஹோம்மேட் பீஸா ரெசிபியே இனி வர வீடியோக்களில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பாதையில் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. மனிதன் என்றவன் அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அவன் வெற்றியை அவன் இலகுவாக அடையலாம். ஓடாத வரைக்கும் வெற்றியே கிடையாது. அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு அவ்வளோத்துக்கு வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வரலை. ஸோ எங்களுக்கு ஒரு சோர்வாக பெய்த்து என்னடா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலை வந்துட்டு பெக் பண்ணி வச்சுருந்தோம். யூடியூப் செய்ய தேவையில்லை, வீடியோஸ் ஷேர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்தது. பிறகு எங்களோட மிஸ்டர் வந்துட்டு கட்டாருக்கு போனாங்க. அவங்க போய் வந்து திருப்பி எங்களுக்கு வந்தும் ஐடியா இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு 2 months முதல் இருந்து சும்மா செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்ததால் திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது எங்களுக்கு ரொம்பவே ஒரு சக்ஸஸாக இருந்துச்சு. எப்போவுமே நாம் எந்த விஷயத்தையுமே தொடங்கக்குள்ளே அந்த விஷயத்துலேருந்து பெக் அடிக்காமலுக்கு நாம் அந்த விஷயத்தை முன்னோக்கி கொண்டு போனோம்னு சொன்னால் நமக்கு எப்போவுமே சக்ஸஸாக தான் அது அமையும். எங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸே அடைஞ்சது எங்களுக்கு உண்மையிலே ஒரு எடுத்துக்காட்டு தான். நாம் எந்த விஷயத்திலையுமே சோர்வடையாமலுக்கு ஒரு முன்னோடியாக இருந்த மனுஷன்னா நமக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம்.
அது மட்டும் இல்லாமலுக்கு எங்களோட இந்த யூடியூப் சேனல் வளர்கிறதுக்கு எங்களோட வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் தான் முழு காரணமே. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லை. ஸோ எங்களோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட்டிங், உங்களோட ஆதரவு எல்லாத்துக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நேரம், சூட்டபுளான டைமே இதுதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டிங்குக்கு, உங்களோட கைண்ட்லி எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே எதிர்பார்க்கோம். ஸோ உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில்